டிஆர் பேசுகிறேன். சொல்லுங்கள் டிஆர், என்ன விஷயம் அப்படின்ட்டேன். நான் பையனை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் யாருக்கு வர முடியுமா? அந்த கிட்டார் எடுத்து சும்மா ஏதோ இன்னும் பண்ணிகிட்டே இருந்தேன். உடனே தெரியாமல் எல்லாம் வந்து நோடிக்கிட்டு இருக்காதிங்க, இதே ஞாபகம் வச்சுக்க சிம்பு, ஒரு நாளைக்கு நான் அவன் கலைஞன்யா, அவனுக்குலாம் வலிக்காதுயா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சூரியனை இந்த பக்கம் சந்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சமகாலத்தில் உங்களோட வந்தவங்க. ஆனால் நான் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அந்த வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. நீங்கள் வந்து ஒருத்தர் மாதிரி லுக் கலெக்ட் பண்ணாதீங்க, நீங்கள் யாரும் தெரியாமல் போயிடுவீங்க, நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. காலேஜ் தட்டினோடனே கடக்கு கதவை திறந்து ஸ்பீடாக நடந்து வராது, டக்கு அப்படின்னு பார்த்தா சார், நீங்களும் செந்தில் சாரும் சேர்ந்து இமலையில் வந்து என்னை வந்து ஏமாத்துற மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பேன். சமீபத்தில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பெரிய வைரல் ஆச்சு. நீ எப்படி அந்த வார்த்தை நீ என்ன கேட்கலாம், எப்படி என்ன இப்படி கேட்கலாம் அப்படின்னு முகத்தாப்பமா. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வடிவேல் தரப்புல இருந்தோ வேறு யாராவது பேசுனாங்களா? அந்த இடத்துல அவர் தடுத்துருக்கலாம். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் முத்தண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூரியனை இந்த பக்கம் சந்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சமகாலத்தில் உங்களோட வந்தவங்க. ஆனால் இன்னொரு பரிணாமத்தில் இன்னொரு பெரிய இடத்துல இருக்கிறாங்கிற ஒன்று இருக்குல்ல, அந்த இடம் நம்ம இன்னும் அச்சீவ் பண்ணலையே, இல்லை நம்ம எப்போ அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு ஏதாவது நீங்கள் உங்களுக்கு மைண்டில் ஓடி இருக்கும்ல? இல்லை, எனக்கெல்லாம் எப்போவுமே ஒரு விஷயத்த பாசிட்டிவாக பார்க்குற பழக்கம் இருக்குது. நல்ல விஷயம். சூரிய எனக்கு சீனியர், ஆனால் சமகாலத்தில் அவங்க இருக்கிற இடம் உயரம், அவங்க ஜெயிக்கிட்டாங்க, அவங்க ஹீரோ ஆகுறாங்க அப்படிங்கிறலாம் எனக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா அது சூரிய ஜெயிக்கல, நாங்கள் தான் ஜெயிக்கணும். சூரிய வந்து நான் தான். சூரியக்கு அந்த இடம் கிடைக்கும் போது எனக்கு அந்த இடம் வரும் கண்டிப்பாக. அவரும் இத்தனை வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட அவர் 94 வாய்ப்பு தேடி வந்து தீபாவளி படத்தில் கவனிக்கப்பட்டு காதலில் என் கூட ட்ராவல் பண்ணி, அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 4-5 படத்துலலாம் நான் போகும்போதெல்லாம் சூரிக்கு வாய்ப்பு சொல்லிவிடுவேன், வந்து பண்ணுங்க நண்பா ஒரு கேரக்டருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்டு கேரக்டர்லேயே கூட போய் ட்ராய் பண்ணி நிறைய படத்துக்கு ட்ராக் எழுதிலாம் நடிச்சிருக்கேன். வக்கரகாளியம்மன் ஒரு படத்துக்குலாம் ட்ராக் எழுதியிருக்கேன். அதுலலாம் அவரை ஒரு போலீஸ் கேரக்டராக போட்டு நான் நடிக்க வச்சுருக்கேன். இப்போ வந்து அவரோட உயரத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஃபோன் பண்ணி பேசினேன். அவர் ஸ்டார் படத்தை பார்த்துட்டு 1/2 மணி நேரம் பேசினார் என்கிட்ட. அண்ணே அந்த கேரக்டர்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குண்ணே, அது மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து என்ன நடந்தாலும் ஐஸ் வண்டி சீன் மட்டும் வந்துடவே கூடாது, நமக்கு இல்லை ஐஸ் வண்டி சிச்சுவேஷன் மட்டும் வந்துடவே கூடாது அப்படிலாம். அண்ணே இது வரைக்கும் உங்களை பார்க்காத கேட்டப்பனே, நீங்கள் டயலாக் டெலிவரி மாடுலேஷன் நீங்கள் பண்ணுறது அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணே. நான் உங்களை எப்படா கூப்பிட்டு பேசுவோன்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி சந்தானம், யோகி பாபு யாராக இருந்தாலும் சரி, அவங்க அதில் குறிக்கோளாகவும் விடாப்படியாக இருந்தாங்க. நிறைய பேருக்கு அவங்க மோட்டிவேஷனாக இருக்காங்க. நாளைக்கு உங்களுக்கு இந்த இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது தானே அது காரணம். அது எப்போ நடக்கும்னு தெரியாது, உங்கள் வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். அவங்க என்கிட்டே இருந்தாங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நான் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அந்த வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. அவங்க வளர்ச்சியை பார்த்துலாம் எனக்கு வந்து கஷ்டமாக இல்லை. அப்போ அது ஹாப்பியாக இருக்குது. அப்போ நம்ம வந்துடுவோம், இவர் வந்துட்டார்ல, அப்போ நம்மளும் வருவோம் அப்படிங்கிறதுல நான் பாசிட்டிவாக இருப்பேன். பாலசக்திவேல் சார் வந்து உங்களை வந்து அந்த படத்துக்கு எப்படி சூஸ் பண்ணார், எந்த இடத்துல சூஸ் பண்ணாருன்னு நீங்கள் ஒரு கதை சொன்னீங்கல்ல, பரத்தை எப்படி உள்ளே வந்தார், உங்கள் 2 பேருக்குமான அந்த ஒரு அந்த கேமியோ எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு 2 பேருக்கும்? அது முதல்ல பரத் இல்லை ஹீரோ காதலுக்கு, முதல்ல அந்த பாய்ஸ் படத்தில் நினச்ச மணிகண்டன் தான் ஃபஸ்ட்டு ஹீரோ இருந்தது. ஏன்னா சங்கர் சார் படங்கிறதுனால பட்ஜெட்டில் எடுக்க போகிற படம்னால, இப்போ அவர் ப்ரொடக்ஷனுங்கும் போது அந்த படத்தில் அறிமுகமானதுனால அவங்க வந்து பெருசாக டிமாண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சக்திவேல் சார் யோசிச்சிருக்கலாம். அதனால் மணிகண்டனை போட்டுட்டார். ஆனால் அது என்ன ஒரு இது இருந்துச்சுன்னா, அவருக்கு அவன் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த பையன், இது வந்து மதுரையில் கதைக்களம். அப்போ வந்து லைவாக வந்து ரெக்கார்டிங் பண்ண போகிறேன், டப்பிங்லாம் பண்ணலன்னு. ஏன்னா அப்போ வந்து விரும்பாண்டியில் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அது ஃபுல்லாக லைவ் சவுண்டு, எல்லாத்துக்கும் மைக் இருக்கும். அங்கே என்ன பண்ணுறோமோ அதான். ஏதாவது ஒன்று டைலாக் விட்டு போச்சுன்னா பக்கத்தில் கேரவேனுக்குள்ளே டப்பிங் செட் பண்ணியிருப்பாங்க ஸ்டுடியோ, அவங்க மட்டும் ஓடி போய் பேசிட்டு வந்துடுவாங்க. ஓகே மேட்ச் பண்ணுவாங்க. மற்றபடி 95% பார்த்தீங்கன்னா அதில் லைவ் ரெக்கார்டிங் தான். அப்படி தான் லைவ் சவுண்டாக தான் பண்ண போகிறோம், இயல்பாக அப்படியே ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் என்னைய மதுரை ஸ்லாங் தெரியுங்கிறதுனால என்னை வந்து மதுரைக்காரங்கனால இது பண்ணாங்க. அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் தம்பி எனக்கு ஒரு உதவி செய்யணும், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படி என்ன செய்யணும், இந்த மதுரை ஸ்லாங்கு தான் வரணும் அப்படிங்கிறனால நீங்கள் மணிகண்டனுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லாங் கொடுக்கணும். நான் சொன்னேன், இது வந்து கற்றுக் கொடுத்தலாம் வராது சார்,
ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டு ட்ரை பண்ணிவிடுவாங்க. நான் ட்ரை பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெய்லி வர்றது ஆஃபீஸில் சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்களோட பேசுகிறது. இல்லைங்க அப்படி சொல்லுவாங்க, என்னையா சொல்கிறாங்க, வந்தாங்க போனாங்க அவங்க இன்னும் அந்த சவுண்ட்லாம் எப்படிலாம் மாறும், பஸ்ஸுமாங்க பஸ்ஸில் பஸ்ஸுன்னு சொல்லணும், இந்த மாதிரி வந்து சில வார்த்தைகள்லாம் மாற்றணும், அங்கிட்டு இங்கிட்டு அப்படிங்கிறதுலாம் வரணும், அங்கே இங்கேலாம் அங்கிட்டு போகிறா இங்கிட்டு வாயா அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நான் பேசிட்டே இருக்கேன். நான் அப்படின்னு ட்ரை பண்ணி தான் பேசிட்டே இருந்தேன். ஒரு 10 நாள் நான் என்ன பண்ணேன், நான் என்ன இப்படி பேசினேங்கிறேன், ஒன்றுமே புரியவே இல்லை, சுத்தம் எனக்கு பெஜாராக இருக்குது அப்படின்னா நான் அப்போ யோசிச்சேன், ஆத்தாடி அப்படின்னு நான் டைரக்டர் போனேன். டைரக்டர் உன் கூட சேர்த்து என் மூலம் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு சார், என்னை மன்னிச்சிருங்க, இவருக்கு நான் வந்து மதுரஸ்லாம் கற்றுக் கொடுத்தா நான் சென்னைக்காரன மாதிரி ஆகிட்டேன், எனக்கு சென்னை பாஷை வந்துருச்சு, மதுரை பாஷை வருமா இல்லைன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பிஸியாக இருந்ததுனால வசூல்ராஜா பேச அந்த படத்துக்குலாம் நடிக்க போயிட்டோம். அப்புறம் தான் ஷூட்டிங்க போகிறப்போ தான் தெரியும் ஹீரோ மாறி இருக்காரு, பரத் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கொடுத்த அந்த அட்வைஸ்க்கு அப்புறம் தான் அவர் அதை யோசிச்சாரா என்னன்னு தெரியலையே, அப்படிதான் நடந்தது. அது மேபி எனக்கு தெரியாது. ஆமாம், நான் அதை கேட்டுக்கவே இல்லை. நான் திடீர்னு ஒரு நாள் ஷூட்டிங்கில் இருந்தேன் வசூல்ராஜாவில், அந்த சிரிச்சு வந்து அசினா தானா டோய் அந்த பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கோம் பிரசாத் ஸ்டுடியோ. அப்போது அதில் வந்து ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஃபோன் வந்தது. இப்போ என்னென்னு கேட்டால், சார் நாளைக்கு ஷூட்டிங் உங்களுக்கு, உடனே கிளம்புங்கனாரு. சார் என்ன பேசுறீங்க நீங்கள், எவ்வளோ பெரிய படம் நடிச்சுக்கிறீங்க, கமல் சார் கூட நீங்கள் பாட்டுக்கு நாளைக்கு கிளம்பி வாங்குறீங்க, முதல்ல ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லக்கூடாதா சார்? சார் தெப்பக்குளத்துக்கு பர்மிஷன் கேட்டேன், டக்குன்னு கிடச்சிருச்சு சார், இது கேன்சல் பண்ண முடியாது சார், நாளைக்கு தான் ஃபஸ்ட்டு டே சார், ஹீரோ கூட காம்பினேஷன்னாரு. சார் அதெல்லாம் நான் கேட்குறேன் சார், நான் டைரக்டர் நீங்கள் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்குள்ளே அப்புறம் சொன்னார் கமல் சார், அந்த மும்பை போகிறதுக்காக ஏதோ ஒரு விஷயமா வந்தப்போ, என்ன பரவாயில்ல என்ன மாறிக்கிறீங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி சொன்னேன், சங்கர் சார் ஆஃபீஸில் வந்து நாளைக்கு கிளம்ப சொல்கிறாங்கன்னு, இது கும்பலானங்க இருக்கீங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு, அதெல்லாம் யார்கிட்ட சொல்லாமல் கிளம்பி போயிடுங்க அப்படின்ட்டாரு. ஓகே, ஷூட்டிங் முடிஞ்சா நேராக போய் பஸ் ஏறி அங்கே போய் இறங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் போனோடனே நானும் பரத்தும் பைக்கில் வந்து அந்த பொண்ணு சிக்னலில் வந்து ஸ்டாப் பண்ணி காட்டிவிடும், உடனே வலிக்கு கீழே விழுற மாதிரி மூஞ்சி மோரை கட்டிப்பார், இதெல்லாம் ஒரு ஆள் இப்படி இப்படின்ட்டு பேசிக்கிட்டே போகிற அந்த சீன் எடுத்து முடிச்சு ஈவினிங் கிளம்புங்கன்றாங்க. சரி, நான் அங்கேருந்து கிளம்பி நேராக வந்து நேராக ஸ்டுடியோ, வீட்டுக்கே போகல, நேராக ஸ்டுடியோவுக்கு தான் வந்தேன். பிரசாத் ஸ்டுடியோவுக்கு வழக்கம் போல எல்லாம் மேக்கப் ரெடியாக இருக்காங்க. நானும் போய் நின்னேன். நேற்று நான் முதல் நாள் நான் அடுத்த நாள் இல்லாததே அவங்க யாருக்குமே தெரில. கரெக்டு. அப்போ இல்லை வேலை அப்படி. அதுக்கப்புறம் ஒரு நாளாக போய் பண்ணிட்டே வருது. இவங்க ஷூட்டிங் மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. சார் சார் எஸ்பெச்சர்ஸ் வந்து பேசுகிறேன், சொல்லுங்கள் இன்றைக்கி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? இருக்குண்ணே சார், நீங்கள் ஃப்ரீயாக தான். நான் நம்ம வந்து அடிக்கடி டிஆர் சார் அங்கே அவர் ஆஃபீஸில் தான் போய் உட்காந்து நான் கொட்டாச்செல்லாம் பேசிட்டே இருக்கோம், காமெடி டி நகரில். நான் உடனே என்ன விஷயம் சார், இல்லை டைரக்டர் வர சொல்கிறாரு, ஃப்ரீயாக இருந்தால் வந்துட்டு போங்க அப்படின்னாரு. நேராக போனோன்னே கோவூர் பக்கத்தில் போனோன்னே வந்துட்டாரா சார், சுகுமார் வந்துட்டாப்புல அந்த மணி நீ ஏன்னா ஒரே கஷ்டம் தானே அதுக்கு. போனோடனே அந்த இதை போட்டு அந்த சிலுவையும் கழுத்தில் மாட்டிக்கிட்டு பேக் ஒன்று கையில் கொடுத்துருவாங்க. சந்தியாவையும் பரத்தையும் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வீட்டில் வந்து வாடகைக்கு வீடு இருக்கான்னு கேளுங்க, இதான் இருக்கேன். நான் என்ன சார் நீங்கள் ஷூட்டிங் கூட கூப்பிட வந்து டேரக்டர் பார்க்கணுன்றாரு, உடனே வந்து ட்ரெஸ்ஸை போடுறீங்க போடுறீங்க. போயிட்டு சரி டேரக்டர் சொல்லிட்டாரு நம்ம நடிக்க வந்துட்டோம். நேராக போயிட்டு எங்கள் வீடு வாடகை யாருக்குப்பா, இவங்க 2 பேருக்குண்ணா, கல்யாணம் ஆகிடுச்சா? இல்லைங்க ஆக போகுது. இதெல்லாம் என்ன வீடா இல்லை வேறு சத்திரமாயா போயா அப்படின்னு சொல்லிட்டு ரட்டி விடுவார். அப்புறமா அப்படி போயிடுவான். அங்கங்கே வந்து என்னங்க அப்படின்ட்டு ஸ்டார்ட் முடிஞ்சிடும். சரி சார் நீங்கள் கிளம்பலாம் சார், என்னையா வந்தீங்க அப்படின்னு அடுத்த மாதிரி கிளம்பி வந்துடுவேன். இப்படி தான் நிறைய நாட்கள் ஷூட்டிங் போச்சு. என்னன்னா படத்துக்கு ஷூட் போன மாதிரியே ஒரு ஃபீல் இருந்திருக்காது. ஆமாம், அப்படி ஒன்றுமே தெரியல. நான் அதுக்கு முன்னால் வந்து காதல் அழிவதில்லை படத்தில் இருந்து பெரிய பெரிய லைட்டு பிரம்மாண்டம் இருக்கேன், யூனிட்டு வேனு பவர் யூனிட்டு பெரிய பெரிய லைட்ஸ்லாம் வச்சு இப்படிலாம் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. வெறும் வண்டி வசூல்ராஜாலாம் பெரிய சின்னையா அந்த படம் எஸ் பிக்சர்ஸ்ன்றாங்க, சங்கர் சார் படம்ன்றாங்க. அவர் எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட டைரக்டர், நீங்கள் நம்மளை ஏமாத்துறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சும்மா யோசிச்சுலாம் இருப்பேன் நான். டிஆர் சார் பற்றி பேசும்போது நீங்கள் அவர் ஆஃபீஸில் அடிக்கடி அங்கே தான் இருப்போம், அவர் கூட நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க போது அவரை பற்றி சொல்லுங்கள். அவருடைய சினிமாவிலேருந்து நீங்கள் இன்புட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டது அந்த மாதிரி ஏதாவது? பெரிய ட்ரெண்ட் செட்டர் சார். ஆஃப்ரிக்கன் பேங்கர்ஸ் மியூசிக்லாம் வந்து இங்கே அறிமுகப்படுத்தினதே அவர் தான். அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து மேடையெல்லாம் அப்போல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு டேப்புக்கார தான் இருக்கும், பாடிக்கிட்டே ஆட வேண்டியிருக்கும். சில ஃபங்க்ஷன்லலாம் கரண்ட்டு போய்டு எப்போயாச்சும் கரண்ட் வரும், இல்லைன்னா பேட்ரி தீர்ந்துடும். அப்போ அந்த அப்போல்லாம் பாடிட்டு ஆடுறது, அவர் பாடுறதுலாம் வந்து பாட்டாரு, அம்மாடியோ அத்தாடியோ அவள் மேனி தான் டிடின் 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 மியூசிக்லாம் போட்டு ஆடிலாம் இருக்கும். அவரோட சேர்ந்து பயணிக்கிற அவர் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எனக்கு
இந்த மாதிரி டிஆர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாலே சம்பளம் பற்றிலாம் பேச மாட்டேன். எனக்கு அவரோட இருக்கணும், என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்னு தான் நடிச்சிருக்கேன். வீராசாமி, காதல் இதெல்லாம் எல்லாமே நிறைய கற்றுக்கிட்டேன் சாருக்கிட்ட. அந்த டைமில் தான் சிம்பு சாரும் உங்களுக்கு ஆமாம், காதல் இதில் முதல் படம் ஹீரோ வர்றாரு. ஒரு முறை நான் அப்போல்லாம் வந்து பேஜர் நம்பர் மட்டும்தான் வரும். அப்போ வந்து லிபர்ட்டி பரிச்சு ஏறிட்டு இருக்கேன், ராஜ் டிவி போகிறதுக்காக ஒரு மெசேஜ் வந்துச்சு. அப்படி இறங்கி ஒரு பிசிஓவில் போயிட்டு ஃபோன் பண்ணி யாருங்க அப்படின்னு, நான் தான் பட்டியார் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் லுக் லைக், அதாவது ரஜினி மாதிரி, கமல் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரிலாம் மேடையில் வேடம் போட்டு அந்த புதிய பூமியோட டான்ஸ் ஆடிட்டுருக்கேன். நான் அப்போ வந்து காரைக்குடியிலேருந்து ஒரு டிஆர் இருப்பார், திருப்பத்தூரில் ஒரு டிஆர் இருப்பார். இப்போ அவங்க பேசிக்காங்க, என்ன அப்பல ப்ரோக்ராம்லாம் எப்படி போய்க்கிருக்கு, ஏதாவது தான் சொல்லுங்க அப்படின்னாங்கல்ல. நான் தான் டிஆர் பேசுகிறேன். சொல்லுங்கள் டிஆர், என்ன விஷயம் அப்படின்ட்டேன். நான் பையனை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் ஆஃபீஸ் வர முடியுமா? பையனை வச்சு படம் பண்ணுறதா? உங்களுக்கு எப்போ பையன், அவ்வளோ பெரிய பையன், யாரும் விளையாடுறீங்களா? சிம்புவோட அப்பா பேசுகிறப்பா அப்படின்னாரு. ஐயோ சார் 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 நினச்சிருங்க சார், சார் சார் நான் நாளைக்கு நேரில் வந்தேன் சார். ஓகேப்பா ஓகேன்னு வச்சுட்டாரு. வச்சுட்டு அடுத்த நாள் நேரில் போகிறேன். நம்ம ஒரு பெரிய இடத்துல வந்து நமக்கு அழைப்பு வந்திருக்கு, வாய்ப்புக்காக நான் ஏங்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி நான் போனால் ஒரு 100-200 பேர் இருக்காங்க, எல்லாம் செலெக்ஷனுக்காக வந்திருக்காங்க. ரைட்டு, இந்த கும்பலில் போய் நம்ம அவரை பார்த்து வாய்ப்பு வாங்குறதுக்குள்ள அவ்வளோதான் அப்படின்ட்டு எப்படா உள்ளே போகிறது எட்டி பார்த்துட்டு இருக்கேன். சிம்பு வந்து மாடியில் நடந்துட்டு யார்ட்டையோ ஃபோனில் பேசிட்டு இருக்காரு, பெரிய ஃபோன் இருக்குல்ல அதில் பேசிட்டு இருக்காரு. நான் இப்படி எட்டி நின்று பார்த்துட்டே இருக்கேன். அவர் பார்த்துட்டாப்புல என்னை அங்கேருந்து பார்த்துட்டாரு. உடனே ஒருத்தர் அனுப்பி சார் உங்களை உள்ளே கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு க்ரௌடுக்குள்ளே அப்படியே உள்ளே போது. உள்ளே போனால் சுகுமார் நல்லா இருக்கியா, ராஷ்டிரியில் ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருப்பேன், பையன் வச்சு படம் பண்ணுறோம் அப்படின்னு. அங்கே வேறு ராஜப்பா சார்லாம் வரல, நடிகர், அவங்கெல்லாம் எல்லா படத்துலையுமே அவர் இருப்பார். அவர் இவங்களாம் இருக்கும்போது ஏதாவது ஒரு பண்ணி காட்டியா அப்படின்னாரு. உடனே நான் வந்து சார் நான் வந்து ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுவேன் சார். அப்படியா? சூப்பர் சூப்பர், எங்கே பண்ணு பார்ப்போம் அப்படின்னு. நான் அவளுக்கு என்ன நாயக சார் மாதிரி ஆடி காட்டுவேன் சார். ஆடி காட்டு அவளுக்கு என்ன அழகிய முகம் டான்ஸ் ஆகிட்டு ஓடி போயிட்டு இந்த வாழை தண்டு போல உடம்பு அலைக்குனா வாரி இணைச்சா வளர்க்குறியே நீ அலை, வாரி இணைச்சா வளர்க்குறியே நீ அலைக்குன்னு ஓடி போய் அந்த சோஃபாவில் கால் வச்சு, நான் ரிவர்ஸ் பெட்டு சொல்லுவாங்க, வாலில் வந்து கால் வச்சு பேக்கில் அடிக்கிறது. சரி எங்கே உயரமாக இருக்கிற பார்த்தா எல்லாம் உட்காந்துருக்காங்க, ஒரு இடம் மட்டும் காலியாக இருக்குன்னு ஓடி போயிட்டு அந்த சோஃபாவில் கால் வச்சேன் பாருங்க. அது மூவ் ஆகும்னு எனக்கு தெரியாது, கீழே வீல் இருக்குது போல இருக்குது. போய் நான் ஜம்ப் பண்ணி பேக் வால்ட்டு ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் ஹைட்டு கம்மியானதுனால நல்ல நேரம் பேக்கில் வந்து முட்டி கால் ரெண்டு கீழே விழுந்துருச்சு. அப்படி இருந்தோன்னா இவர் ராஜபாசனை பார்த்து, ஐயோ தம்பி எப்படின்னா, ஏன் நிப்பாட்டியா, அவன் கலைஞன்யா, அவனுக்குலாம் வலிக்கவே வலிக்காதியா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. முட்டியை வலி வலிக்கிட்டு, ஆமாம் சார் நல்லா இருக்கா சார், சூப்பராக பண்ணியா, அருமையாக பண்ணியா அப்படின்னு. அந்த வாய்ப்பு அப்படி தான் வந்தது. நாங்கள் அயோத்தியா பட்டணத்தில் இருந்து வருகிறோம். அயோத்தி ராமா. அந்த 2 படம் வந்து சரியா போகலை அப்படிங்கிற ஒன்று, அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்களா, நம்ம தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல? இல்லை, சினிமாவாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயத்துக்கு தாண்டும் போது ஒரு தேக்கம் உருவாக தான் செய்யும். அது ஸ்டேஜில் தான் எனக்கு நடந்திருக்கு. ஸ்டேஜை விட்டுட்டு டிவியில் வந்தோம்னா டிவியில் வருமானம் வராது சரியா, அதுலேருந்து விட்டுட்டு சினிமாக்களை போகும்போது சினிமாவில் சரியாக வருமானம் வராது. இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் மாறும்போது ஒரு இது விட்டு போயிடும் நமக்கு. அதனால் நான் வந்து இதை என்னடா ஒரு கடத்தில் யோசிச்சிருக்கேன், என்னடா நீ சரியான ரூட்டில் தான் போறியா நீ தெரியலையே. ஆனால் நடிப்பு தான் நமக்கு குலத்தொழில் மாதிரி, யாருமே அப்படி நடிக்க மாட்டாருங்க இனிமேல் அந்த மாதிரி சொல்லலாம் ஆரம்பிச்சிட்டாங்க போல். அந்த மாதிரி எனக்கு வர வேண்டிய வாய்ப்புகள்லாம் வரல. சரி நான் அதை விட்டுட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி யோசிச்சிருக்கேன், நம்ம இன்னும் கொஞ்சம் நடிச்சிட்டே இருந்துக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி நமக்கு வேண்டது தேவையானது கரெக்டாக நேரம் வந்தால் கண்டிப்பாக கிடச்சிரும், நம்ம ஏங்கிக்கிட்டே இருப்போம், நம்ம வேலை அதுதான் அப்படின்னு அப்படி சமாதானப்படுத்திக்கிட்டேன். இப்போ மறுபடியும் படம் இயக்குற ஐடியா இருக்கா இல்லை? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்னீங்களா அந்த 2 படம் எடுத்தப்போ நீங்கள் சரியாக போகலங்கிறது, ஏன்னா நடிகனா சுகுமார், காதல் சுகுமாரோ நடிகரோ ஜெயிச்சிட்டேன். ஒரு இயக்குனராக நான் ஜெயிக்கல அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இனிமேல் அந்த 2 படத்தில் பண்ண தப்பாக பண்ணவே கூடாது, பண்ணால் பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டார் வேல்யூ உள்ள படங்கள் பண்ணால் நமக்கு வந்து ஓரளவுக்கு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு கண்டென்ட் பிடிச்சி இப்போ ஒரு பெரிய லெவலில் நான் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சூப்பர், பெரிய ஸ்டார்னு சொல்கிறீங்க, அந்த ஸ்டார் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? கதை எல்லாம் சத்தம் கதை சொல்லி ஓகே பண்ணிட்டேன். ஓகே, ஆமாம், ஒரு பெரிய கம்பெனி மூலமாக இது பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அதிகாரப்பூர்வமாக அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை அறிவிக்கலாம் அப்படின்னு சொன்னால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சந்தானம் சார் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் அவர்லாம் வந்து ஒரே நாங்கள் டிவியில் இருந்து அப்படியே சினிமாக்குள்ளே வந்தோம்.
லொல்லு சபால நீங்க இருந்தீங்க? இல்ல ஊர் ரொம்ப ராஜ் டிவில. சபா அவர் விஜய் டிவில, நான் வந்து ராஜ் டிவில இருந்தேன். இப்போ உங்களுக்கு ஒரு போட்டியா இருந்ததா இல்ல அப்பவுமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி மேடம்? இல்ல நான் காது அழிவதுல தான் நான் சந்தானம் பழக்கம். சந்தானம் அப்பவே வந்து பின்னால காலேஜ் ஸ்டூடெண்டா நடிச்சிட்டு பாப்பல. அப்போ நீங்க கொஞ்சம் அப்போ அவரை விட கொஞ்சம் பரிச்சயமான ஒரு முகம்ல. ஆமா நம்ம டிவிலே பிரபலமாயிட்டு வந்தோம். அப்போ விஜய் டிவி அவ்வளவா அப்பதான் மெதுவாக டெவலப் ஆயிட்டு இருக்குது விஜய் டிவி, அதான் இவருடைய ப்ரோக்ராம். அப்போ வந்து டைலாக்லாம் நிறைய இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன், சார் நல்லா நடிப்பாப்புல. அவருக்கு நாங்கள் ஸ்டேஜ்லலாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஓகே. ஆமாம், ஸ்டேஜ் ட்ராமாலாம் பண்ணுவோம். இந்த படங்களையே உல்ட்டா பண்ணி ஸ்டேஜில் பண்ணுற அப்போ நான் 2-3 கேரளாக போய் நடிப்பேன். நாங்கள் ஸ்டேஜ்லலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். அப்புறம் படங்கள் அடுத்தடுத்து 4-5 படங்கள் பண்ண ஆரம்பிச்சோம் இதுக்காக. அதனால மச்சான் கூப்பிட்டு ரொம்ப இது. ஆமாம், அது ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது எங்ககிட்ட. ஆனால் அவருக்கு இப்போ ஒரு இன்னொரு சூப்பரான ஒரு இடத்துல இருக்காரு, வேற ஒரு இடத்துல இருக்காரு. ஆனால் அவர் படங்களை நீங்கள் தொடர்ச்சியாக அப்போ நடிச்சிருக்கலாம்ல? அப்போ அவருக்கு உங்களுக்குமான நட்பு இருக்கும்போது. இல்லை, அது வந்து என்னென்னா இப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு வரும்போது ஒரு டீம் செட் ஆகிடும். அந்த டீமுக்குள்ளே போய் நம்ம நிற்கணும்னா ஒன்று பெரிய இடத்துக்கு மச்சான் அவன் ஒன்றும் இல்லை, டேய் மச்சி என்ன பண்ணுற ஒரு கேரக்டருக்கு நடிக்கிறான்னு கேட்டால் அது எனக்கு பெரிய ப்ரெஸ்டீஜ். நாம போய் கேட்டு ஒரு வேளை சின்னதாக ஏதாவது கொடுத்தா அப்படின்னு நம்ம தயக்கமெல்லாம் ஏற்படும் நண்பர்களுக்குள்ள. சரி, நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து அப்படி இருக்கும்போது கூப்பிட்றாப்புல. நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போதே மச்சான் நம்ம மறுபடியும் சேர்ந்து படம்லாம் நடிக்கணும்டா, அது இன்னும் கொட்டாச்சி நான் எல்லாம் இருந்ததெல்லாம் எனக்கு மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அதை ஷேர் பண்ணிக்கிட்டாப்புல. அதுக்கப்புறம் சொன்னார், நீ ஒரு ட்ராக்கில் ஏதோ போயிட்டுருக்க, நான் ஒரு ட்ராக் பிடிச்சி ஏதோ போயிட்டுருக்கேன், சரி எல்லாம் நல்லா தான் நடந்துகிட்ருக்கு நான் விட்டேன். ஆனால் நீ இடையில வந்து என்கிட்டயே சுகுமார் வந்து எனக்கு ஒரு படம் பண்ணணும் மச்சான் நீ எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் கண்டிப்பாக அதை எப்பயோ பண்ணியிருப்பேன். சரி அவன் ஒரு ரூட்டில் போகிறான், அவனுக்கு தெளிவாக இருக்கான் அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன். சரி கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, நல்லா பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சாரை ஃபஸ்ட் மீட் பண்ணது எப்போ கமல் சார்? அதுதான் அந்த காதல் ஜாதினிய முதல் படம் வெளிவரல, அந்த படத்துக்கு ரெக்கார்டிங் அப்போது இளையராஜா சாரோடைய ஒரு 10 நாள் அவர் மியூசிக் பண்ணார். ஆமாம், அவர் மியூசிக் பண்ணி அவரை எழுதி போட்ட படம், கஸ்தூரா சார் டைரக்ஷனில். அதில் நிறைய பாட்டு, பொட்டாலு காட்டில் பொண்ணு மாப்பிள்ளை பாத்தியா பொண்ணுக்கு பூ பப்பம்மான்னு ஒரு பாட்டு. அப்புறம் வந்து நான் பிரேம்ஜி அமரன், அப்புறம் யுவன் சங்கர் ராஜா சார், கார்த்திக் ராஜா சார், வெங்கட் பிரபு சார் 3 பேர் சேர்ந்து ஒரு பாட்டு, 4 பேர் சேர்ந்து ஒரு பாட்டு போனோம். அண்ணே அண்ணே வணக்கம் போட்டனே, ஒரு சங்கத்துக்கு இல்லை சங்கடம் இல்லை சலாம் போட்டனே, ஊருக்குள்ளவங்க பேரு வசதி இருக்குதுன்னு அதை எடுத்து சொல்ல நினைக்கும் போது மறந்து போகுதுன்னே. அப்படி இந்த பாட்டு ரிலீஸ் ஆகலை இல்லை, ஆனால் பாடலெல்லாம் வந்துருச்சு, இணையத்தில் இருக்குது. இந்த பாடலெல்லாம் வந்து என்ன பண்ணாருன்னா அதில் நாங்கள் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே பாட்டு பாடி தெரியுற ஒரு 4 நண்பர்கள். உதயா தான் அதில் ஹீரோ, பிரகாஷ் ராஜ் சார் தான் வில்லன். அப்போ நாங்கள் அவரை வந்து கிண்டல் பண்ணி பாடணும், டீஸ் பண்ணி பாடும்போது இந்த பாட்டை பசங்களை வச்சே பாடிடலாம், ஏன்னா இவங்க பாடுறதான் இவங்க கேரக்டர் படத்தில் அவங்களுக்கு என்ன வருதோ பாடட்டும் அப்படின்னு எங்களெல்லாம் கூப்பிட்டாங்க. முதல் நாள் போய்ட்டு ஐயோ ராஜா சாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு போயிட்டு பயங்கரம்னா இது பாருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டெலாம் கொடுத்தாரு. ஒரு நீங்கள் முன்னாடி நல்லா பாடுவீங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அப்புறம் அப்போ வந்து லைட்டாக ஜலதோஷம் வேறு பிடிச்சிருந்துச்சு. அப்போ அந்த பாட்டு பாடும்போது கொஞ்சம் அங்கே ப்ரெஷர் தட்டு பயத்திலே இருப்போம்ல, அவ்வளோ பெரிய லெஜெண்டுக்கு முன்னால் நம்ம வந்து பாடி காட்டணும் அப்படின்னு அவரை நம்ம பாட வச்சுட்டு ஓகே ஓகே போய் கத்துங்க அப்படின்ட்டாரு. காத்தே காத்தே ஏன் காதோரம் சொல்லு உசுருக்குள்ள மூச்சா ஓடுவ, சூப்பராக இருக்கும். ராஜா சாரே எல்லாம் எழுதி போட்ட பாட்டு. அந்த 10 நாளில் ரொம்ப நெருக்கமாக பழகி அப்பப்போ சார் முன்னால் வந்து எல்லாமே இதாகிடுச்சு. விருமாண்டி அப்போ சண்டியர் பேர், சண்டியர் வந்து ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு ரெக்கார்டிங் சாங் ரெக்கார்டிங்க்கு அது பெரிய கருப்பத்தவர் ஐயா தான் ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த அந்த காண்டாமணி ஒசை கேட்டுருச்சு எங்கள் கலியுகத்து சாமி வெளியவா விரும்பாண்டே விரும்பாண்டே, அதில் இருக்கிற எங்கள் குரல் தான். அப்போ அந்த ரெக்கார்டிங் போகும்போது தம்பி நீ வா நாளைக்கு பிரசாத் ஸ்டுடியோவில் கமல் சார் வர்றாரு, உனக்கு ஏதாவது வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. நான் போகிறேன், கரெக்டாக ராஜா சார் இறங்குறாரு, கமல் சாரும் வந்து இறங்குறாங்க. அப்படி உள்ளே போகும்போது ஐயா வணக்கங்கய்யா அப்படின்னு, ஆனா தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு அவர் உள்ளே போயிட்டார். பின்னால் வந்த கமல் சார் என்ன யார் தப்பையன் இவர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா தம்பின்னு கேட்டு போகிறாரு. அவர் யார்கிட்டையும் பேச மாட்டார், சாதாரண நேரம் சாமி ரூமுக்கு போயிடுவார். நம்ம அது ஒரு ஆர்வத்தில் இருப்போம்ல, வணக்கம்ண்ணே அப்படின்னா வணக்கம் ஐயா அப்படின்னா வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களான்னு போட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு பெரிய கருத்தாரு, தம்பி நம்ம ஊர் தான் அலங்காநல்லூர், ஜல்லிக்கட்டு பற்றிலாம் தெரியும், அது சரியாக தான் படம் வேறு ஜல்லிக்கட்டு பேஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னோடனே இதான் கூட்டு வந்தோம். அப்படியா அப்படி தான் கூட்டு தான் காட்டணும், அவன் அந்த ஆள் மேட்டை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கார்லேருந்து ஆள் எடுத்து வந்தாங்க. இப்போ வாடிவாசல் வந்து மாடு பாயிறது, சார் முறுக்கிறது, க்ளோஸாக இருக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு சார் இதெல்லாம் எப்படி சார் வாடிவாசல் ஏத்தாப்புலேயே நிற்க மாட்டாங்க சார், ஒட்டிக்கி தான் நிற்போம்,
மாடு வரும்போது தான் வந்து ஏதாவது ஒரு பாய்வாங்க அப்படின்னு அந்த ஆல்பம் வந்து சாரோட ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தது எல்லாம் ஆர்டிஸ்ட்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அப்போது சார் நான் சொல்கிற ரசிக்கிறாரு, சார் இது மாடு வந்து இந்த மாதிரி இந்த படங்களில் காட்டுவாங்கள்ல ரவுண்டாக வந்து இது ஒன்று கட்டி உள்ளே அடக்கிற மாதிரி ஒரு சிங்கிளாக போய் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு அது அனௌன்ஸ் பண்ணும்போதே பீதியை கிளப்பிடும் சார். எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னோடனே ஏம்மா இந்த மாடு சில மாடு நம்மனா வீட்டை அடிச்சுக்கிட்டு இந்த வாசலை உடச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே பூந்துடும், வெளியே வராது பயத்தில். அப்போ என்ன சொல்லுவார், ஏம்மா இந்த காளை மாடை வாழ வேண்டிய மாடுமா அதை வெளியே விட்டுருங்கம்மா, ஏதாவது பசுமாடை வளர்க்குறீங்களா உள்ள கிண்டல் பண்ணுவாங்க இங்கேருந்து. எப்பா அடுத்த வருடம் வாடிப்பட்டி காலை அவன் கல்யாணம் ஆகலைன்னா ஒதுங்கிரு, இல்லைன்னா காலையில் என்ன பழம் சாப்பிட்றது அதை குத்தி பார்த்துப்படுவேன், ஏற்கனவே 4 பேர் கை வச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லி மிரட்டுவாங்க. சார் அண்ணா நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அடுத்த நாள் போகிறேன், ஒரு கேரக்டரு நிறைய பேர் செலெக்ஷன் வந்திருந்தாங்க. பார்த்தோன்னா சரி ஒரு அந்த அனௌன்ஸ் கேரக்டரில் போட்டுடலாம். அந்த கேரக்டரை வந்து பண்ண வேண்டியவர் வந்து நம்ம இவர் சார் ஞானசம்பந்தம் ஐயா தான் அதை பண்ண வேண்டியது. அந்த படம் தொடங்கும் பொழுது என்னென்னா அவர் இதுக்கு போயிருந்தார், யூஎஸ் ஃபுல்லாகவே நாடுகளில் வந்து இதுக்காக போயிட்டார், சுற்றுப்பயணம் போயிருந்தார். ஆனால் அந்த படத்துக்காக தேடி நாங்கள் ஷூட்டிங் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா படக்குழு தாக்க திட்டம் போடுறாங்க, நீங்கள் இனிமேல் ஷூட்டிங் பண்ணாதீங்கன்னு உலகத்துறை மூலமாக தகவல் வந்தோன்னே கமல் சார் கிளம்பி வந்துட்டார். ஒரு வாரமாக அங்கே ஷூட்டிங் இல்லை. அதுலேருந்து இன்னொரு 3-4 மாதம் கழிச்சு தான் மறுபடியும் கேம்பாக்குழாவில் செட்டு போட்டு மறுபடியும் திரும்பி ஆரம்பிச்சு. இப்போ சார் வந்துட்டார். அப்போ என்ன பண்ணாருன்னா சார் வந்தோடனே, சார் இப்போது அனௌன்ஸ் கேட்டிருக்கு சுகுமார் போட்டிருந்தோம், இப்போது இவர் சார் வந்துட்டாருங்க அப்படின்னு. அப்படியா, அப்போ குபீர் ஜாலி பிரதர்ஸில் சேர்த்துருங்க, என்னோடய ஃப்ரெண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியா சார், ஏன் என் ஃப்ரெண்டை அவர் நினைக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் உங்கள் கேரக்டரில் அந்த சார் கூட அதில் ட்ராவல் ஆட் பண்ணது. அப்போ உங்களுக்காக ஆட் பண்ணது படத்தில். ஆமாம், சந்தானம்னு ஒரு கேரக்டர் அது வந்து வச்சுருந்தாங்க, அது அப்படியே ஆட் ஆகிடுச்சு. அந்த கேரக்டர் நான் பண்ணேன். சூப்பர் சார். வசூல் ராஜா வந்து இந்த படம் நடித்ததுனால அந்த நட்பில் அவர் ஞாபகம் வச்சு கூப்பிட்டது தானே? ஆமாம், அது என்ன திடீர்னு கால் பண்ணாங்க ஜெமினி ஃபிலிம் இதுலேருந்து கம்பெனிலேருந்து. போனோன்னே சரண் சார் சொன்னார், சரண் சார் தான் டைரக்டரு. அவர் நான் போனோடனே, சார் இந்த மாதிரி கமல் சார் வந்து கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. ஆமாம்மா சார் தான் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கேரக்டருக்கு நீங்கள் போய் அட்வான்ஸ் ஆகிக்கிங்க அப்படின்னாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு, சார் அடுத்த ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் நீங்கள் அதான் தெரியுமே, நல்ல அவரே வந்து நிறைய நீங்கள் வந்து ஒருத்தர் மாதிரி லுக் கலெக்ட் பண்ணாதீங்க, நீங்கள் யாருன்னு தெரியாமல் போயிடுவீங்க. ஒரு நல்ல நடிகன் வந்து மிமிக் கூட பண்ணக்கூடாது, ஐ மீன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள அது வந்துடும். ப்ரொஃபஷனல் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருக்கிறது வேறு, அது வேறு. நடிகனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னொருத்தர் மாதிரி பண்ணால் அவங்க தான் வெளியாகுவாங்க, நீங்கள் வாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்தாரு. அதில் தான் நம்ம வந்து அதுக்கு பிறகு தானே காதல், அது நமக்கு பிரேக். காதல் பண்ணதுக்கப்புறம் தான் கமல் சாரோட நடித்த படங்கள்லாம் கவனிக்கப்பட்டது. கமல் சாரை பற்றி பேசணும். நீங்கள் ரஜினி சார்ட்டு இது ஒரு பாராட்டு வாங்கினீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், அவர் பாபா படம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் எடுக்கிறாரு, ஒரு 3 வருஷம் கேப்பில். அப்போ வந்து எதுவும் படம் ஆக்சுவலாக அதான் கடைசி படம்லாம் அப்போ சொன்னாங்க எனக்கு. ஆமாம், அப்புறம் சின்ன பையன். அப்போ வந்து திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி அருணாச்சலம் கெஸ்ட் ஹவுஸ் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. நேராக போனால் கீழே அப்போ சுரேஷ் கிருஷ்ணன் சார்லாம் எனக்கு தெரியாது, பாஷா பண்ணவர். ஆமாம், பாஷாலாம் ரஜினி சார் தெரியும், சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து டைரக்டருங்கிற பேர் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போல்லாம் முகங்கள் நிறைய இயக்குநர்கள் முகங்கள் நமக்கு இப்போ தான் நெட் இருக்குது, டக்குன்னு பார்த்துடுறோம். ஆமாம், அப்போ போனால் அவர் பார்த்தாரு, சார் தான் உங்களை கூப்பிட்டாரு மேலே போங்க அப்படின்னா. யாரோ அவர் ஒரு விஐபி நம்மளை மேலே அனுப்புகிறாரு பொழுது நானும் ஆகாஷுங்கிறவரும் மேலே போகிறோம். அதில் சாரோட தம்பியை நடிச்சுப்பாப்புல. மேலே போனோன்னே செகண்ட் ஃப்ளோர் போய் ஓப்பன் பண்ணுங்க, ஆப்போசிட் ரூம் தான் அப்படின்னு போயிட்டு கதவை காலிங் பில் தட்டினோன்னே டடக்குன்னு கதவை திறந்து ஸ்பீடாக நடந்து விடாது, டக்கு டக்கு வாங்க அப்படின்ட்டு. பார்த்தா சார் பிளாக் அண்ட் பிளாக் குர்தாவில் இருக்கார். வணக்கம் சார் அப்படின்னு. வாங்க உட்காருங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு. தருவீங்களா அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து தம்பி கேரக்டர்னா. அப்போ எனக்கு என்ன சொன்னார்னா, நீங்களும் செந்தில் சாரும் சேர்ந்து இமாலயாவில் வந்து என்னை வந்து ஏமாத்துற மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பேன், நீங்கள் என்ன வந்து ரொம்ப இது பண்ணுவீங்க, வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து வந்து என்னை இமயமலை வந்து சொல்லி என்னை ஏமாற்றுவீங்க, அந்த மாதிரி காமெடி சூப்பராக இருக்கும், அண்ணன் செம்ம திருக்கி விட்டுருவார். அப்படி இப்படி பேசிட்டே இருக்கும்போது நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் உங்களை பார்த்துருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு மாதிரி டிவியில் அப்படின்னு. எனக்கு ஒன்று சார் அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க எப்படி சார் டைம் கிடச்சிச்சு அப்படின்ட்டு. நான் 3 வருஷம் சும்மா தானே இருந்தேன் அப்படின்னாரு. அதாவது நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டிவியில் இருக்க பிரபலங்கள், அப்போ பிரபலங்களாக இருந்த கீதா வெங்கட், நான் இந்த மாதிரி நிறைய பேரை இது பண்ணி போட்டிருந்தார். படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஜூனியர் என்டிஆர் உடைய 2வது படம் ஒன்று விஎம்சி ப்ரொடக்ஷனில்
அந்த கம்பெனியில் வாய்ப்பு வந்துருச்சு. அப்போது ரெண்டுக்கும் டேட் மேனேஜ் பண்ண முடியல. அப்போ அவர் டெய்லியும் சாரோட டேட்டில் சிந்து சார் வந்து உட்காந்துருவாராம். ஆனால் நான் இல்லாதனால அந்த சீனை எடுக்க முடியாது தள்ளிட்டு ஒரு கட்டத்தில் வந்து சார் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு தான் சொன்னாங்க. செந்தில் சார் வந்து வேண்டாம் எனக்கு, நான் வேறு படத்துக்கு போகணும், டேட்டு கொடுக்கணும்னு போயிட்டார். இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்ட்டு நான் போய் ஓடி வந்து அடுத்த நாள் 2 நாள் கழித்து வந்து சாரி சார் வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு. இல்லை பரவாயில்ல சார், அவரெல்லாம் அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துருவார், நான் இருக்கிறதெல்லாம் என் தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டிட்டேன், என்னால் திருப்பி கொடுக்க முடியாது சார். அப்படி எனக்கு ஏதாவது வேறு ஏதாவது கேட்டு அப்படின்னோடனே அவங்க உள்ளே போய் கேட்டுட்டு வந்து இல்லைண்ணா அது அவர்கிட்ட இருக்கட்டும், சார் திருப்பி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரம்மா சார். ரஜித் சார் சொன்னதாக சொல்லி வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, வாய்ப்பு வரனாலும் நமக்கு வந்து ஒரு அவரோட இதில் மைண்டில் இருக்கும் நாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ இன்றைக்கும் ரஜினி சார் கூட படம் பண்ணலே அப்படிங்கிற வார்த்தை வந்து தான் இருக்குது. சமீபத்தில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பெரிய வைரல் ஆச்சு. அது ஒரு டாக்காகவே மாறிச்சு. நடுவில் நீங்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் வடிவேல் சார் பற்றி சொன்ன ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வடிவேல் தரப்பில் இருந்தோ வேறு யாராவது பேசுனாங்களா? இந்த இஷ்யூ ஆகும்போது ஏதாவது பேசுனாங்களா நீங்கள் சொன்னதுக்கப்புறம்? இல்லை, நிறைய பேர் அது வந்து நடந்த விஷயத்த நான் ஏதோ சொன்ன மாதிரி அப்படிலாம் யோசிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சிங்கமுத்தண்ணே நான் அந்த இடத்துல யாரெல்லாம் இருந்தாங்கிறதெல்லாம் ஒரு சின்ன பட்டியலே போட்டிருந்தேன். அதனால அவங்களே சொன்னாங்க பிரச்சனை நடந்தது உண்மை தான், அது விரும்பத்தக்க அது செய்யலை, அது அவர் வேணும்னு பண்ணலைங்க, நடந்தது எனக்கும் அது வந்து புதுசாக ஏற்பட்டது. அது ஒரு இன்சிடெண்ட்டாக நான் விட்டுட்டேன். அதை மறக்க முடியாத ஒரு வடு இருக்குன்னா அது என்னன்னு சொல்லுவீங்கன்னு போது நான் அதை ஷேர் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் பேசினாங்க. இல்லை, அவர் வேணும்னு பண்ணலன்னு ஒன்று சொன்னீங்கல்ல, உண்மையாக வேணும்னு பண்ணலையா? இல்லை, கூட இருந்தவங்க பண்ணாங்க. அந்த இடத்துல அவர் தடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் அதான் சொல்கிறேனே, அது வந்து அதை திரும்பவும் அந்த இடத்துக்கு எனக்கு இது மாதிரி சம்பவம் வேறு யாரும் நடக்கக்கூடாதுலாம் நான் ஆண்டவனை வேண்டிக்குவேன். அந்த மாதிரி, ஏன்னா அது ஒரு பெரிய இதாகிடும், ஒரு காரியமாகிடும். ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தர் பார்க்க போயிருக்கோம், பொக்கே வாங்கிட்டு அது அந்த இடத்துல இது நடக்கும்போது ஒரு மாதிரி இருக்கலாம். எதிரியாக இருந்தாலும் நம்ம வந்து வரவேற்று தானே பழக்கம் எல்லாத்துக்கும். ஸோ அது வேறு மாதிரி எதாவது நடந்துருக்கலாம். பட் அந்த சம்பவத்தை நான் அப்படியே மறந்துட்டேன். நடிகர்களோட பேர் சொல்கிறேன், நீங்கள் ஒர்க் பண்ண நடிகர்களோட பேர் சொல்கிறேன், மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். விஜய் சேதுபதி நீங்கள் வந்து அவருடைய இந்த படம் நடிச்சிங்க, தென்மேற்கு அவர் முதல் அறிமுகமான படம். ஒரு 20 நாள் காய்ச்சிட்டு வரும், கண்டினியூவாக ஹீரோ கூட ட்ராவல் பண்ணுற கேரக்டர். அப்போ எனக்கு அடுத்தது நிறைய படங்கள் வந்துகிட்டே இருந்தது. நான் போய் ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி ஒரு சீன் எடுத்துட்டாங்க, அவருக்கு தலைமுடி வெட்டுற மாதிரி ஒரு சீனு. அப்புறம் 2-3 நாள் அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் நான் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி, சார் சும்மாவே உட்காந்துருக்கேன், ஷூட்டிங்காக வரமாட்டேங்குது அப்படி இப்படின்னோடனே அவர் என்ன பேசினாங்கன்னு தெரில. அப்புறம் இல்லை சார் நீங்கள் அடுத்த இப்போ தான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த 2-3 சீன் நடித்தேன். அப்போ வந்து ஒரு பேட்ச் ஒர்க் இங்கே எடுத்தோம், நம்ம கோவூர் பக்கத்தில். அங்கே தான் வந்து மொட்டை எடுத்துக்கிற மாதிரி ஒரு காட்சி. அவங்க அம்மா இறந்த பிறகு ஒரு சீன். அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு சீன். அதை எடுக்க போகும்போது ரெடி பண்ணிட்டுருக்காங்க வேறு இடத்துக்கு. அப்போ என்ன சொன்னார்னா, பிரதர் நம்ம போய் எதாவது டீ சாப்பிட்டு வரலாமா அப்படின்னோடனே, வாங்க போகலாம் சார் அப்படி கூட வந்தார். அப்போது வந்து டீ கடையில் டீ சாப்பிட்டுட்ருக்கோம். அவர் ஒரு பேப்பர் எடுத்தார், தந்தி பேப்பர் எடுத்துகிட்டு ஐயோ 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 அப்படின்னாரு. என்னங்க ஐயோ? இல்லைங்க இங்கே பாருங்கள், 10 படம் வந்திருக்கு, அதில் 5 படத்தில் உங்கள் ஃபோட்டோவோட இருக்குங்க, ஏன் இப்படி கொச்ச சின்ன படமாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பிரதர் ஒரு நடிகன் வந்து டெய்லி ஷூட்டிங் போகிறது எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா? நான் அவ்வளோ ஏங்கியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரணும், என் ஃபோட்டோலாம் இதில் வரணும் அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மளிகை கடைக்காரர் போய் மளிகை கடை தந்துறாரு, இந்த டீ கடைக்காரர் டெய்லி டீ கடை இருக்காரு, ஒரு டாக்டர் டெய்லி கிளினிக் போயிடாரு. அவங்க ப்ரொஃபஷனலாக டெய்லி அந்த வேலையை செய்கிறாங்க. ஆனால் ஒரு நடிகை விடுதி தான் ஷூட்டிங் போகணும், யாருக்கு அது நடக்கும்? எத்தனையோ பேர் வந்து இதுதான் வந்து பர்மனெண்ட்டு நினச்சவங்களெல்லாம் சினிமா உட்கார வச்சுருக்கு ரொம்ப நாளாக. அப்புறம் வந்து பெரிய லாங் கேப்புக்கு அப்புறம் ரீ ஓப்பன் ஆவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ராமராஜன் சார் வந்திருக்காரு, இந்த மாதிரி நிறைய மோகன் சார் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இடையில 20 வருஷம் 25 வருஷம் கேப்பில் பட்டவங்களாம் இருக்காங்க. நான் அதனால் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கணும் ஷூட்டிங், நம்ம வேலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான் பிரதர் அப்படின்னு. ஆக்சுவலி அவர் இப்போ தான் அதான் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம வெள்ளிக்கிழமைனா ஒரு படம் ரிலீஸ் ஆகிற கண்டிஷன்லாம் வந்துச்சு அவருக்கு அப்படின்னு. வெள்ளிக்கிழமை வருதோ இல்லையா விஜய் சேதுபதி சார் படம் வந்துடும் அப்படின்ட்டு. அதை நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை நான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு டப்பிங். அப்போது அவர் வந்து சிங்கப்பூர் ஒரு கலை நிகழ்ச்சி கேட்டிருந்தாங்க, அப்போ பேச போயிருந்தேன். அப்போ என்கிட்ட சொன்னாப்புல ஞாபகம் இருக்கா, நான் மறக்கவே மாட்டாத நீங்கள் சொன்னதா அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, நான் விளையாட்டுக்கு சொன்னேன், உண்மையாகவே அவர் வந்து காது கொடுத்து கேட்டிருக்காரு போல. ஆமாம், அதை வச்சுருக்காரு. ஆமாம், சினிமா டெய்லி ஷூட்டிங் போகிறது பெரிய வரம் இல்லையா? பிரகாஷ்ராஜ் சார் முதல் படத்துலேயே அவர் வந்து வில்லனா நடிச்சார் இல்லையா, அவரை வந்து கிண்டல் பண்ணி பாடுற மாதிரி ஃபஸ்ட்டு. ஆமாம், காதல் ஜாதி படத்தில் அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்போ நைட்டு வந்து ஒரு நாள் பக்கத்தில் தான் ரூமு அப்போ சாருக்கு தேனியில்.
அப்போ நான் நைட்டு ஆகும்போது ரமேஷ் கண்ணா சாரும் அதில் நடிச்சிருப்பார். அவரும் தான் ஒன்றா இருப்பாங்க. நாங்கள் வந்து ஹீரோவோட காம்பினேஷனில் இருப்போம். நைட் என்ன பண்ணார்னா, படம் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டார். படம் அதான் டிவியில், அப்போல்லாம் டிவியில் ரேராக தான் படம் ஓடும். ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி அந்த டைம்லாம் போடுவாங்க. படம் 99 சொல்கிறேன் நான், 2000. அப்போது பக்கத்தில் பார்த்தா அந்த லேப்டாப் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணால் சிடி போட்டு போடும்ல, அந்த மினி இது வாங்கி வச்சுருக்காரு. அது பார்த்து ஆச்சரியம், இத்தனோண்டு குட்டியோண்டு இடத்துல இவ்வளோ படமெல்லாம் பயங்கரமான ஆளாக இருக்கார் இவர். அப்போ இப்படி டெய்லியே சாட்டை போடுறது பேசுகிறது எல்லாம் வச்சுருந்தேன் ஒரு நாள். அப்போ எனக்கு இந்த ராஜ் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, என்னை ஒரு வாரம் அந்த நிகழ்ச்சி வரும். அப்போ என்னை கூப்பிட்றாங்க வர சொல்லி. நான் வந்து அது வரைக்கும் அவ்வளோ நல்லா பேசினிருந்தார் சார் என்கிட்ட. நான் வரும் என்ன பண்ணேன், ஒரு லஞ்ச் பிரேக்கில் இவங்க சார் கண்டினியூவாக இருந்தால் எனக்கு காம்பினேஷனில் சீன் இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா போயிட்டு சார்கிட்ட இவங்க சொன்னாங்க, சார் இருக்க வரைக்கும் நீங்கள் போக முடியாது, நான் விடமாட்டேன்ட்டார் டைரக்டர். நான் கேஷுவலாக போய்ட்டு, அண்ணே உங்களுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது இந்த படத்தில் கால்ஷீட்டு, ஏன் அப்படின்னாரு அவர். இல்லை சார், நீங்கள் என்றைக்காச்சும் கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப்பில் நான் அங்கே ஷூட்டிங் போய்ட்டு வரலாம்னு இருக்கேன் அப்படின்னு. இன்றைக்கி எப்படி அந்த வார்த்தை நீ என்னை கேட்கலாம், எப்படி நீ இப்படி கேட்கலாம் அப்படின்னு முகத்தை மாற்றிட்டாரு. ஐயோ கோச்சிக்கிட்டார் போல இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஐயோ நம்ம தெரியாமல் ஏதோ கேட்டேன் போல இருக்குது, கோச்சிக்கிற மாதிரியா. அப்புறமா 2 நாள் பேசவே இல்லை. அப்போ நான் கூப்பிட்டாரு, அந்த மாதிரி யார்கிட்ட நீ கேட்கக்கூடாது, போயிட்டு அதெல்லாம் மேனேஜர் வந்து என்ன கேட்கணும் அப்படின்லாம் சொல்லி அதுலேருந்து சாரை பார்த்தா ஒரு இது. அப்புறம் வந்து வசூல்ராஜால சேர்ந்து நடிச்சிருக்கோம். அறையில் முடித்தது கடவுளில் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் திருவிழா ஞாபகம் இருந்தது, ஞாபகம்லாம் இருக்குது. அவெல்லாம் அதான் தம்பி அப்படி தான் சொல்லுவார். திருவிளையாடல் ஆரம்பத்தில் தான் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. உட்லாண்ட்ஸ் தேட்டரில் ஷூட்டிங். அப்போ வந்து நாங்கள் படம் பார்க்க உள்ளே போகும்போது இவங்க இருக்காங்க இல்லையா, ஹீரோயின் ஸ்ரேயா வந்து ஒருத்தன் ஏதோ கை வச்சுருவார். உடனே உள்ளே வந்து ஒருத்தர் அட்டி நொறுக்குவாப்பில். அப்போ ஒரு ஒன்ஸாக லவ் பண்ணிட்டு இருப்பாரு தனுஷ் வந்து அடிக்க போவார். அப்போ அதுக்குள்ள அவர் உள்ளே வந்து அட்டி நொறுக்கி தங்கச்சி மேலே வேணா வச்சு கை வச்சாங்க ஆத்தாடி அப்படின்ற மாதிரி சீனு. அப்போ அவர் ஓரமானு உட்காந்து பேசிட்டே இருக்காரு ஒரு பிரேக்கில். அப்போ செல்ஃபோன் ஃபோட்டோ ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் எடுத்துருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இப்படி பேசிட்டே இருந்தார். அவன் அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படியே பார்த்துட்டு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அவனை கூப்பிடுங்க அப்படின்னாரு. வந்த உடனே என்ன பண்ணார், ஃபோன் எடுத்து வாங்கி வச்சிட்டாரு. எதுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னாரு. சார் நீங்கள் நடிகர்னா வந்து எடுக்கத்தானே செய்வோம் அப்படின்னு அவன் சொல்கிறான் பதிலுக்கு. இந்த ஃபோனை அவனை கொடுக்காத அப்படின்ட்டார். அவன் அழ ஆரம்பிச்சான். சார் என்ன சார் சொல்லிட்டு, யோ ஒருத்தர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னா நான் கொட்டாயெல்லாம் விடுவேன், நீ அதையெல்லாம் நீ எடுத்துகிட்டு இருப்பியா, நீங்கள் நடிகனுங்க, நானா தாஜ்மஹாலா நீ வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு பதில் பேசாமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் இப்போ என்ன எடுக்கணும், நீங்கள் என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். ரோட்டில் நீ அக்கா தங்கச்சியோடையோ உங்கள் அம்மாவோடய வரும்போது நான் ஃபோட்டோ எடுத்தேன்னா நீங்கள் விட்டுருவேன். நீங்கள் யாரா நீ எங்கள் ஃபேமிலியை ஃபோட்டோ எடுக்க, அது மாதிரி தான் நானும் நடிகங்கிறதுக்கா நீ வந்து பர்மிஷன் கேட்காம எடுக்கக்கூடாது அப்படின்னு சாயங்காலம் வரைக்கும் அவனை கதற விட்டார். இப்போ சாயங்காலம் ஷூட்டிங் முடியும் போது அவனை கூப்பிட்டு அவர் கொடுத்துருங்க ஃபோனை அப்படின்னு வாங்கி கொடுத்து, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு அனுப்பிச்சார். அந்த அந்த தெளிவும் அந்த அவருடைய நியாயமான ஒரு விஷயம் தானே. ஆமாம், ஏன்னா எல்லோரும் மாதிரி இயல்பாக இருக்கும்போது எடுத்துருந்தா உங்களுக்கு போஸ்ட் கொடுக்க போகிறோம், நீங்கள் கேட்டால் நாங்கள் கொடுக்க போகிறோம், பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் ஆகும் அது. அந்த மாதிரி அவர் சொன்னதை பார்த்து இப்போ ரொம்ப தெளிவாக சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. நானும் அவர் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணி தான் இருக்கேன். பாலாசக்திவேல் சார் பற்றி சொல்லுங்கள். இப்போது சமீபத்தில் இப்போ ஏதாவது ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நான் இப்போ போன வருஷத்தோட 20 வருஷம் காதல் படம் வந்து, அப்போ டிசம்பர் மாதம் ஒரு நாள் அவருக்கு நான் கால் பண்ணேன். சார் இப்போ ஒரு படங்களாக ரீரிலீஸ் பண்ணுறாங்களே, நீங்கள் காதல் படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லாமல் சார், இப்போ பயங்கர ட்ரெண்டிங் ஆகுமே அப்படின்னு அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். உடனே சொன்னாங்க, இல்லை சுகுமார், அது நம்ம ஒரு கம்பெனிக்கு படம் பண்ணி கொடுத்துட்டோம், இது அவங்க தான் அதை முடிவு பண்ணணும், நம்ம அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். இப்போ என்ன சார் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்போது ஒரு ஆதங்கம் அவர்கிட்ட வெளியப்பட்டது. சார் அதில் பார்த்து நல்லா நடிச்சிருக்கீங்க, இதில் பார்த்து நல்லா இருக்கு, ரொம்ப கேஷுவலாக இருக்குது சார், அந்த இதிலலாம் அந்த குட் நைட் படத்துலலாம் செம்மையாக பண்ணியிருந்தீங்க சார் அப்படின்னு சொன்னானே. என்ன பண்ணுறது சுகுமார், நாங்கள்லாம் ரிங் மாஸ்டர், நாங்கள்லாம் அப்படி சாட்டை வச்சுட்டு அப்படி கமான் அப்படின்னு ஒரு ஆட்டு வைக்கிற கதாபாத்திரம். ரொம்ப ஈஸியான வேலை பார்த்துட்ருக்கேன், இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு டைரக்ஷன் தான் பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் ரெண்டுலேயுமே கால் வச்சுருக்கேன், அதனால் எனக்கு தெரியும் அவர் சொல்லும்போது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. சார் அதெல்லாம் அடுத்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஹிட் அடிச்சிடும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ சாருக்கு எப்போவுமே தேங்க்ஃபுல்லாக இருப்பேன் நான். ஏன்னா எந்த இன்டர்வியூலையுமே நான் அவர் சொன்னாமல் இருந்ததே கிடையாது. கிட்டத்தட்ட கமல் சாருக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் நான் வந்து மதிக்கிற ஒரு மனிதர் பாலாசக்திவேல் சார். சிம்பு சார் கூட ஷூட்டிங்கில் நடந்த அனுபவம் ஏதாவது?
சிம்பிளாக நிறைய மோட்டிவேட்லாம் நிறைய விஷயங்கள்லாம் பேச வச்சுருக்காரு. எப்படின்னா நான் வந்து காதல் எதிரை ஷூட்டிங்கில் வைசாக்கில் சீன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் அந்த பாட்டு வரும், ஜோதிக்கா வா இல்லை பூமிக்கா வா. அதில் வந்து சிம்பு நல்லா கிட்டார் வச்சுப்பாப்பில். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கிட்டார் எடுத்து சும்மா ஏதோ இன்னும் பண்ணிகிட்டே இருந்தேன். உடனே அதெல்லாம் தெரிஞ்சால் செய்யணும்டா, தெரியாமல் இதெல்லாம் வச்சு நோடிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாலே ஒரு மாதிரி எல்லாம் சிரிச்சிட்டாங்க. அவருக்கு இந்த மாதிரி சும்மா கிண்டலாக இருக்கும். இதே ஞாபகம் வச்சுக்க சிம்பு, ஒரு நாளைக்கு நான் வந்து கிட்டார் வாசிச்சுட்டு முன்னால் வந்து டியூன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஃப்எம் படிக்கிறதுக்காக லண்டன் போயிருந்தேன். அப்போ அங்கே வந்து கிட்டார் இருக்கிறது ஒரு கிளாஸ், அதை கொஞ்சம் டச் எடுத்துகிட்டு இங்கே வந்து சிரிக்க உதயானு அண்ணா ஒருத்தர் இருக்காரு, அவர் நடிகர் தான், லொல்லு சோபா உதயானா தெரியும். அவர்கிட்ட ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே கிட்டார் ப்ளே பண்ண கற்றுக்கிட்டேன். அந்த சம்பவம் தான் காரணம். சிம்பு வந்து அப்போ வந்து என்னை கிண்டல் பண்ணதை ஒரு மைண்டில் வந்து ஒரு இதாக வச்சுக்கிட்டு நான் கிட்டார் கற்றுக்கிட்டு ஒரு நாள் கிட்டார் எடுத்துகிட்டு போயிட்டு, சிம்பு ஒரே ஒரு கேட்குறீங்களா அப்படின்னாரு. என்னையா அப்படின்னா கிட்டார் எடுத்து இந்த சாங் அந்த படத்தில் வரும்ல, மாறா மாறா சுகுமாரா, அந்த சாங் வாசிக்காரு. நல்லா வாசிக்கிறியா, சூப்பரியா அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ அந்த மாதிரி சிம்பு நான் எப்பவுமே கிட்டார் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு சிம்பு ஞாபகம் வந்துடும். இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, நிறைய விஷயங்கள் பேசுனது, நீங்கள் பேசுனது எல்லாமே எங்களுக்கு மோட்டிவேஷன் தான். சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா துறையிலுமே சுகுமாரனை பேசுறது வந்து ஒரு மோட்டிவேஷன் தான். அதுங்கிறது எங்களுக்கு எப்பவுமே தெரியும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சினே உங்களோட பேசுனதுல. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Girls trip, family trip, adventure trip, honeymoon trip, GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand.